ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் வர்த்தனை குலசம்பந்தாம் பதவி பூர்வனியாம் லிக்கிதே ஜென்ம பத்திரிகா. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பாலமுருகன் ஜோதிட நிலையம். 12 ராசிக்குண்டான தொகுப்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம். பலாபலன்கள் எப்படி இருக்குங்கிற மாதிரி பொதுப்பான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிக்கு பார்த்தாச்சுங்க. அதுக்கு அடுத்து இப்போ நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம். சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு ராசியா கொண்டுள்ளது சிம்ம ராசி. மகம் நட்சத்திரம், மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் சிம்ம ராசிக்கு சேரும். இந்த மக நட்சத்திரம் மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆழ்வாருங்கிற சட்டம் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர் எப்பவுமே ஒரு பரபரப்பு, ஒரு சுறுசுறுப்பு சம்பந்தப்பட்டதுலதான் இருப்பாங்க. சிம்மராசிக்காரர் எப்பவுமே எதையுமே தன் ஆளுமை வசந்தா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமா இருக்கு. இந்த சிம்மராசிக்காரருக்கு எப்பவுமே ஆளுமை குணம் அதிகமா இருக்குங்க. யார் எது சொன்னாலும் அவங்க எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. சிம்மராசிக்காரர் எப்பவுமே அதுவும் மக நட்சத்திரத்துல பிறந்தா ஜெகமாழ்வாருங்கிறதுனால மக நட்சத்திரத்துல பிறந்தா சிம்மராசியா மக நட்சத்திரத்துல பிறந்த சிம்மராசிக்காரர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. உத்திரம், பூரம் இது ரெண்டுமே ஒரு மீடியமா இருக்குங்க. ஆனா சிம்மராசிக்காரர் எப்பவுமே ஒரு ஆளுமை வாய்ந்தவங்களா இருப்பாங்க. எதிலும் தான் அப்படிங்கிற ஒரு முதலிடத்தை பிடிக்கணும், முதலிடத்தை வகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல பொதுமக்கள் ஒன்று கூற இடத்துல நான் தான் தலைமை வாங்கணும், தலைமை தாங்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமா இருக்கும். அவங்களுடைய பாத்தீங்கன்னா ஆளுமை அதிகமா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. அப்படி ஆளுமை அதிகமா இருந்தாலும் அவங்க நின்னாலும் பாத்தீங்கன்னா அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க தனித்திறமை அந்த சிம்மராசிக்காரருக்கு இருக்குதுங்க. இது நெருப்பு ராசி. மெயினா சூரியனோட ஆட்சி வீடா கொண்டிருக்கிறதுனால இந்த சிம்மராசிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. இந்த சிம்மராசிக்காரர் பாத்தீங்கன்னா ஏமாந்தா ஒரு சில முடிவுகள், தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதுல எந்த ஒரு படபடப்பும் எந்த ஒரு அவசரம் இல்லாம செயல்பட்டாங்கன்னா அவங்க வாழ்வியல நல்லபடியா வெற்றி அடைஞ்சிடலாம். இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரர் பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஜகத்தை ஆழ்ந்தாலும் வீட்டுல பாத்தீங்கன்னா சிறு சிறு குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏமாந்தா வீட்டுல சிறு சிறு சண்டை சச்சரவுகள் சம்பந்தப்பட்டது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம அவங்க தள்ளி கொடுத்து போய்க்கணும். சிம்மராசிக்காரரு பொதுவா பாத்தீங்கன்னா இது சூரியனுடைய ஆட்சி வீடா கொண்டிருக்கிற சிம்மராசிக்காரர் எப்பவுமே ஒரு ஆளுமை வாய்ந்தவங்களாத்தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருதுங்க இந்த சிம்மராசிக்காரரு. அதனால பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு பதவியில் நின்னாலோ, ஒரு போட்டியில் நின்னாலோ, ஒரு பேச்சு போட்டியாகட்டும், ஒரு கட்டுரை போட்டியாகட்டும், ஒரு ஓவிய போட்டியாகட்டும், இதுகளெல்லாம் வந்தாலும் கூட அவங்க எளிதில் கொஞ்சம் ஃபைட் பண்ணி வெற்றி அடையலாங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். எல்லாத்துக்கும் முன்னாடி தனித்துவம் வாய்ந்தவங்களா இருக்கணுங்கிற மாதிரி நினைப்பாங்க சிம்மராசிக்காரர் எப்பவுமே. பட் அவங்களுடைய வீக்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில நிறைவேறாத காரியங்களை தான் எப்பவுமே கொஞ்சம் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் முடிச்சலாம் நினைப்பாங்க. பட் ஆனா முடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குதுங்க சிம்மராசிக்காரரு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த மற்ற ராசிகள்லாம் வரப்போகுது பலாபலங்கள். உங்கள் பாலமுருகன் ஜோதிடத்திலே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. மீண்டும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இதுக்குண்டான தகவல் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.